வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தாம்பரம் அருகே மது அருந்திய நண்பர்கள் அடுத்த நொடி சக நண்பனுக்கு நடந்த கொடூரம். இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாம்பரம் மணிமங்கலம் அருகே நண்பர்களுடன் மது அருந்திய போது ஏற்பட்ட தகராறில் சக நண்பனை கல்லால் அடித்து கொலை செய்து 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வராங்க. உயிரிழந்த ஜெயக்குமார், கோகுல், மாதவன் ஆகிய 3 மீது மணிமங்கலம் காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்கில் நிலுவையில் இருந்து வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரம்பத்தூர் அடுத்து மணிமங்கலம் அருகே காஞ்சிவாக்கம் எம்ஜிஆர் தெருவை சேர்ந்த விஜயகுமார். இவர் ஒரு உரகடத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் காவலாளியாக வேலை செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் கோகுல், மாதவன் ஆகியோருடன் சேர்ந்து விஜயகுமார் அவர்கள் மது அருந்திருக்கிறார். அப்போது இவருக்கிடையே வாய் தகராறு ஏற்படுத்தியிருக்கிறது. அப்போது கோகுல் மனைவி குறித்து விஜயகுமார் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியது போலீஸ் விசாரணையில் தெரிய வருகிறது. இதன் காரணமாகவே விஜயகுமார் மீது கோபமடைந்த கோகுல் தம்பி மாதவனுடன் சேர்ந்து அருகில் இருந்த கல்லை எடுத்து விஜயகுமார் தலையில் பலத்தமாக தாக்கியிருக்கிறார். இதன் நிலைகளந்து இரத்த வெள்ளத்தில் கீழே மயக்கமடைந்து விழுந்த விஜயகுமாரை அருகில் இருந்தவர் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு அழைத்து சென்று அரசு செங்கல்பட்டு மருத்துவமனையில் சேர்த்திருக்கிறாங்க. அங்கு விஜயகுமார் தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி தற்போது பரிதாபமாக உயிரிழந்து பெறுகிறார். உயிரிழந்த விஜயகுமார், கோகுல், மாதவன் ஆகிய 3 மீது மணிமங்கலம் காவல் நிலையத்தில் அடிதடி, கொலை முயற்சி உள்ளிட்ட குற்ற வழக்கில் நிலுவையில் உள்ளன. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து சென்ற மணிமங்கலம் போலீசார் விஜயகுமாருடைய உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறாங்க. கொலைக்கான காரணம் குறித்து கொலையாளிகள் தீவிர விசாரணையில் தேடி வராங்க. தூத்துக்குடி மாவட்டம் மதுபோதையில் கட்டிட தொழிலாளர் இடம் மாற்றி தூங்கிக் கொண்டிருந்த போது தொழிலாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பராத்தைச் சேர்ந்த குமார் சுகாதாரத்துறை ஊழியரின் ஐயனா பகுதியை தனக்கு சொந்தமான நிலத்தில் வீடு கட்டியிருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோகரன், சந்திரன், ஜோஸ், மெர்லின், ஜஸ்ஸி உள்ளிட்டோர் 10 பேர் தங்கி வீடு கட்ட வேலைகளை ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. தினமும் காலை முதல்ல மாலை வரை அங்கே கட்டிட வேலை செய்துவிட்டு இரவுல வீட்டிற்கு எதிரே உள்ள கட்டிடத்தில் தங்கி வராங்க. இந்த நிலையில் கடந்த 27ஆம் தேதி அனைவருமே மது அருந்திருக்கிறாங்க. அப்போது சந்திரனுக்கு மற்றொரு தொழிலாளருக்கும் மெர்லினுக்கும் மது போதையில் தகராறு ஏற்பட்டது. சக தொழிலாளர்கள் இருவருமே விலக்கி விட்டுருக்கிறாங்க. இருப்பினும் ஆத்திரம் குறையாத சந்திரன் நள்ளிரவுல திடீரென எழுந்து மெர்லினை தேடி இருக்கிறாரு. அப்போது அங்கு படுத்திருந்த மனோகரனை மெர்லின் நினைத்து சென்ட்ரிங் கட்டையால் சரமாரியாக தாக்கியிருக்காரு. இதில் மனோகரன் உயிரிழந்திருக்கிறாரு. இந்த நிலையில் தான் காலையில் இருந்த சக கட்டிட தொழிலாளர் போர்வையில் மூடப்பட்டிருந்த மனோகரனை எழுப்பிய போது தான் மனோகரன் உயிரிழந்து தெரிய வந்தது. இது குறித்து வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் போலீசார் சந்திரனை கைது செய்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.